சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த 3 துருவங்கள். ஒருவர் நடிப்பின் இலக்கணம் சிவாஜி கணேசன், இன்னொருவர் வசனங்களின் மன்னன் கலைஞர் கருணாநிதி, மற்றொருவர் வரிகளின் அரசர் கவியரசர் கண்ணதாசன். இவர்கள் மூவரும் இணைந்தால் அந்த இடமே அதிரும். ஆனால் இவர்களுக்குள் இருந்த நட்பு வெறும் புகழுக்காக மட்டுமல்ல, அது தமிழ் மொழியின் மீதான காதலால் பிணைக்கப்பட்டது. இன்றைய வீடியோவில் சிவாஜி கணேசன் எனும் மகா நடிகனை உருவாக்கிய அந்த பராசக்தி காலத்து சம்பவங்கள், கலைஞரின் வசனங்களுக்கு கண்ணதாசன் கொடுத்த அந்த ரியாக்ஷன் மற்றும் இந்த மூவருக்குள் இருந்த அந்த ஆச்சரியமான பிணைப்பை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். 1952ஆம் ஆண்டு பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. அந்த படத்தின் மூலம் சிவாஜி கணேசன் அறிமுகமானார். படத்தின் வசனங்களை கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்தார். அந்த சமயத்தில் கண்ணதாசனும் கலைஞரும் மிக நெருங்கிய நண்பர்கள். சிவாஜியின் அந்த சக்சஸ் என்ற முதல் வசனத்திலேயே அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராகப் போவதை கண்ணதாசன் அப்போதே கவனித்துச் சொன்னார். கலைஞர் கருணாநிதியின் அடுக்குமொழி வசனங்கள் திரையரங்குகளில் அனல் பறக்கும். குறிப்பாக நீதிமன்ற காட்சிகளில் சிவாஜி பேசும் அந்த நீண்ட வசனங்களை பார்த்து கண்ணதாசன் மெய்சிலிர்த்து போனார். ஒருமுறை கண்ணதாசன் கலைஞரிடம், "உன் வசனங்கள் கவிதையைப் போலவே இருக்கின்றன, இதில் நான் பாடல் எழுத என்ன இருக்கிறது?" என்று விளையாட்டாக கேட்டாராம். அந்த அளவுக்கு கலைஞரின் வசனங்களும் கண்ணதாசனின் கவிதைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக திகழ்ந்தன. சிவாஜி கணேசன் ஒரு காட்சியில் நடிக்கப் போகிறார் என்றால் அதற்கு உயிர் கொடுப்பவை கண்ணதாசனின் வரிகள்தான். "போனால் போகட்டும் போடா, சட்டி சுட்டதடா" போன்ற தத்துவப் பாடல்கள் சிவாஜியின் நடிப்பால் காலத்தால் அழியாத காவியங்களாக மாறின. கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதும்போதே, "இதை என் தம்பி சிவாஜி எப்படி நடிப்பார் என்று எனக்கு தெரியும்" என்று கூறிக்கொண்டே எழுதுவாராம். அந்த அளவுக்கு ஒரு நடிகனின் பலத்தை அறிந்தவராக கவியரசர் இருந்தார். பிற்காலத்தில் கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கும் இடையே அரசியல் ரீதியாக பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இருவரும் மேடைகளில் மாற்றி மாற்றி விமர்சித்து கொண்டனர். ஆனால் சிவாஜி கணேசன் இருவருக்கும் பொதுவான நண்பராக திகழ்ந்தார். எவ்வளவு மோதல்கள் இருந்தாலும் திரையுலகில் ஒரு படைப்பு என்று வரும்போது கலைஞரின் திறமையை கண்ணதாசனும், கண்ணதாசனின் கவித்திறமையை கலைஞரே பாராட்டது தவறியதே இல்லையாம். இந்த மூவரும் தமிழ் சினிமாவை உலகத்தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று கனவு கண்டவர்கள். அவர்கள் இணைந்து பணியாற்றிய படங்கள் அனைத்தும் இன்று வரை ஒரு பாடப்புத்தகமாகவே இருக்கின்றன. கவியரசரின் வரிகள், கலைஞரின் வசனம், சிவாஜியின் நடிப்பு, இந்த 3 சக்திகளும் இணைந்தது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரம். நேயர்களே, கருணாநிதி, கண்ணதாசன், சிவாஜி இந்த மூவர் கூட்டணியில் உங்களுக்கு பிடித்த படம் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.